மக்களே ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பொய்ய வந்து 10 தடவை சொல்லி அதை அந்த 10 தடவை சொன்னவங்களோட பொய்ய இன்னொரு 100 பேர் வந்து சொன்னா அந்த பொய் வந்து உண்மையாகுமா? அது பிக் பாஸ்ல உண்மையாகும் அப்படின்ற ரீதியில தான் இந்த சீசன்ல விஜய் பார்வதியால நியமிக்கப்பட்ட பிஆர் கூட்டம் ஒண்ணு. அடுத்தது கானா வினோத், வியானா, காமருடீன், இப்போ ரீசெண்டா சாண்ட்ரா, இந்த நபர்களோட பிஆர் கூட்டம் வந்து அடுத்தவங்க மேல முத்திர குதிக்கிற வேலையில இறங்கி இருக்காங்க. அதுலயும் அவங்களுடைய கேரக்டரை நாசப்படுத்தி இதுவரைக்கும் அவங்க சம்பாதிச்ச இமேஜ் காலி பண்ணி அவங்கள வெளியில அனுப்பணும் அப்படின்றது வந்து மும்முரமா வந்து வேலை செய்யறாங்க. மக்களை, இந்த பிக் பாஸ் தமிழ் ரிவ்யூ பண்றவங்க யூடியூப்ல மட்டும் எனக்கு தெரிஞ்சு 100க்கு மேற்பட்ட பேர் இருக்காங்க. சரிங்களா? அதுலயும் பிரபலமானவங்க ஒரு 50 பேர்கிட்ட இருக்காங்க. மெமி பேஜஸ், இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்க, ட்விட்டர்ல ட்வீட் போடுறவங்க, ஃபேஸ்புக்ல இருக்கவங்க, இவங்க ஒவ்வொரு தளத்திலையும் ஒரு 100 பேருக்கு மேலேயாவது இருக்காங்க. ஆனா இந்த விடயம் சாண்ட்ரா வந்து சபரிநாதன் அவர்களை பார்த்து மூடிட்டு போடான்னு போர்டில் எழுதியிருப்பாங்க. இதை பத்தி எத்தனை பேர் பேசியிருக்காங்க? 2-3 பேரை கூட தான் பார்க்க முடியுது. அப்ப மீதி நபர்கள் ஏன் பேசல? ஏன்னா அவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட அஜெண்டா சபரிநாதன், கனி, இந்த 2 பேரை பத்தி நீ எந்த நல்லதும் சொல்லக்கூடாது. அவங்கள பத்தி எவ்வளவு தப்பு வேணும்னாலும் சொல்லு, முத்திரப்பதி, வெளியில அவங்களை அனுப்புறதுக்கு, அவங்களோட இமேஜ் கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணு என்று இந்த ஷோ ஆரம்பிக்கக்குள்ளே என்ன ஒரு 1 வீக்கு முதலே கான்டெஸ்ட் லிஸ்ட் போச்சு, எல்லாம் லீக் ஆச்சு. அப்ப சபரி, கனி என்றவங்க அவங்க ஸ்ட்ராங் கான்டெஸ்டன்ட். அப்ப ஆரம்பத்திலிருந்தே அவங்கள வந்து ஒரு முத்திர குதிக்கிற வேலை தான் நடந்து கொண்டிருக்கு. சரிங்களா? இது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விடயம், விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் இருந்தா தயார் செய்த இந்த தகவலை சொல்லுங்க. விஜய் பார்வதியோட முக்கியமான குரூப், அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு நபர் அங்க அட்மினா இருக்காங்க. அவங்களோட குரூப்ல போன வாரத்துக்கு முதல் வாரம் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் விஜய் பார்வதியை வச்சு செஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல போடப்படுது என்னன்னா, சாட்டர்டே மார்னிங் வந்து சாட்டர்டேக்கான ஷூட் வந்து எடுக்கப்பட்டது, ஈவினிங் வந்து சண்டேக்கான ஷூட் எடுக்கப்பட்டது. அப்ப செகண்ட் ஹாஃப்ல விஜய் சேதுபதி அவர்கள் குடிச்சு போட்டு வந்து தான் பண்ணாங்க, செட்லே வந்து பயங்கரமா குடிச்சாங்க, அதனாலதான் இப்படி பண்றாரு அப்படின்னு மாதிரி விஜய் சேதுபதி அண்ணா மீது ஒரு பொய்யான முத்திரையை குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ண கூட்டம் தான் இந்த நாகப்பாம்பு விஜய் பார்வதியோட கூட்டம். அது செட் பண்ண கூட்டம், அதுக்கு வேண்டப்பட்ட நபர்கள் தான். சரியா? அதோட காதலனா எவனா அப்படின்னு எனக்கு தெரியல. சோ அப்ப இப்படி ஒரு தகுதி இல்லாத ஒன்றை கொண்டு விட்டா என்ன நடக்கும்னா, அந்த ஷோவை நடத்துற ஹோஸ்ட கூட ஒரு தப்பான முறையோட ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு தான் இந்த விடயம் நடக்குது. அப்ப ஷோவை நடத்துற ஹோஸ்டையே அவர் பண்ணாத ஒரு விடயத்தை பண்ணார் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால ஒரு 10 பேருக்கு சொல்லக்குள்ள அது உண்மையா வரும் அப்படின்னு இந்த கூட்டம் நம்பிக்கைக்குள்ள சபரிநாதன் என்றார் பாவம். அப்ப அந்த நபருக்கு அங்கே இருக்கிற ஒரே ஒரு ஹோப் வீக்கெண்ட் எபிசோட். அப்ப அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல போன வாரம் நடந்தது கொடுமையின் உச்சம். ஏன்னா இந்த விஜய் பார்வதி என்றதுதான் வேண்டுமென்னே பண்ணது. சரி, அப்படி இருக்கக்குள்ள இந்த விஜய் பார்வதியா இருக்கட்டும், இப்ப பிக் பாஸோட பொதுவா நாகார்ஜுனா சார் சொல்லுவாங்க ஈக்குவாலிட்டியை பத்தி. டாஸ்க்னு வரைக்குள்ள கேளும் மென்னும் ஒண்ணுதான், அந்த ஈக்குவாலிட்டி அப்படின்றது ஒண்ணுதான் அப்படின்றது. அதே நேரத்தில் இந்த ரூல்ஸை மீறினது விஜய் பார்வதி, ஃபர்ஸ்ட் டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொன்னது திவ்யா அவர்கள். அதுக்கப்புறம் வந்து கனி அவர்கள் வந்து கேட்டாங்க சாண்ட்ரா கிட்ட, உங்கள்ட்ட ஃபைனல் டிசிஷன் என்னன்னு. அப்ப எல்லாமே தப்பா சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தி போட்டு, சேதுவண்ணா நீங்க அவ்வளவு தூரம் அவங்கள அசிங்கப்படுத்துறீங்க பாருங்க, நீங்க எப்படிப்பட்ட மனிதர்கள். உண்மையா நீங்க யாரை பார்த்து சொல்லியிருக்கணும்னா சாண்ட்ராவை பார்த்து சொல்லியிருக்கணும், விஜய் பார்வதியை பார்த்து சொல்லியிருக்கணும். கவர் போட்டு தின்னுவேன் அப்படின்னால காமருடீன் அவனை பார்த்து சொல்லியிருக்கணும். பொட்டைகளை தடவுறான்ல 40 வயசு நபர் கானா வினோத், அவனை பார்த்து சொல்லியிருக்கணும். அப்ப அவங்கள விட்டு போட்டு இந்த 2 பேரையும் நீங்க பண்ணைக்குள்ள கண்டிப்பா வீக்கெண்ட் எபிசோட் ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ அப்படி இருக்கக்குள்ள நீங்க பண்ண தப்போட விளைவு என்னன்னா, இன்னைக்கு சபரிநாதன் அவர்கள் ஒரு மனுஷனாவே மதிக்கிறானுங்கல்ல, அவரை வந்து எவ்வளவு தூரம் கேவலப்படுத்த முடியும் கேவலப்படுத்துது இந்த சாண்ட்ரான்றது. மூடிட்டு போடா அப்படின்னுது. ஆனா சபரி அவர்கள் பதிலுக்கு எதுவுமே சொல்லல. அந்த மனுஷன் எவ்வளவு நொந்து போயிருப்பார் அப்படின்னு நினைச்சு பாருங்க. இப்ப சேது அண்ணாவை பார்த்து இப்படி யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு கான்டெஸ்டா வந்திருக்கீங்களோ ஒரு 15-17 வருஷங்களுக்கு முதல் 2007 அந்த டைம்ல சேது அண்ணா அவர்கள் 2008 இப்ப மூவி சான்ஸ் கிடைக்காம இப்ப பிக் பாஸ்க்குள்ள போவைக்குள்ள அப்ப அவருடைய அந்த சிச்சுவேஷனை பார்த்து ஒரு டிவியோட சப்போர்ட்ல அந்த ஷோ நடத்துற ஒருத்தங்களோட ஃப்ரெண்டோட மனைவி அப்படின்ற ரீதியில புருஷன் பொண்டாட்டியும் பறைக்குள்ள சேது அண்ணா அங்க சபரிய வடத்து இருந்திருந்தா சேது அண்ணாக்கு எப்படி இருந்திருக்கு? மூடிட்டு போடா அப்படின்னா என்ன ஹோப்பு? அங்க நடக்கிற அநியாயத்தை யார்கிட்ட சொல்றது? வீக்கெண்டு கேட்க மாட்டாங்கன்ற தைரியத்துல தான் இவ்வளவு நடக்குது, அநியாயம் நடக்குது. வெளியில அவ்வளவு பெரிய பிஆர் டீம்.
பொய்கள் புயலா வீசி கொண்டிருக்கு. ஒரே ஒரு விஜய் சேதுபதி அவர்களுடைய வீக்கெண்ட் எபிசோட், அதுவுமே எங்க நம்பிக்கை இல்லாம தான் கிடக்கு. சரிங்களா? ஸோ இது நடந்து கொண்டிருக்கு மக்களை. இது எங்க போய் சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நல்லவங்களுக்காக குரல் கொடுக்கிற மக்கள்ல நானும் ஒருத்தன் என்ற ரீதியில இந்த அநியாயங்களை பார்க்கக்குள்ள சத்தியமா கவலையா இருக்கு. சரிங்களா? பட் என்னுடைய பங்குக்கு நான் என்னுடைய குரலை கொடுத்துட்டேன். இது பல பேர் பேச மாட்டாங்க. அப்படி பேசாத நபர்களை இப்பயாவது இனம் கண்டு கொள்ளுங்க மக்களை. எத்தனை ரிவ்யூவர்ஸ் இதை பத்தி பேசியிருக்காங்க, இல்லை இனிமேல் பேசுவாங்க அப்படின்றத நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியான நபர்களை இந்த சமுதாயத்தில் வளர்த்து விடுங்க அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு ரிக்வெஸ்ட். சரிங்களா? வேற என்னத்தை சொல்ல முடியும்? நன்றி.